புடவைக்குள் தனி உடை அணிந்து நூதன முறையில் புதுச்சேரியிலிருந்து மது பாட்டில்களை கடத்தி வந்த 2 பெண்களை கைது செய்த திண்டிவனம் போலீசார் அவர்களிடமிருந்து 230 மது பாட்டில்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சையத் அபு. வணக்கம் சையத் அபு, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் செஞ்சி பேருந்து நிலையம் அருகே திண்டிவனம் சப் இன்ஸ்பெக்டர் செல்வதுரை மற்றும் பெண் காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது சந்தேகத்துக்கிடமான நடக்க முடியாமல் தாங்கி நடந்து கொண்ட 2 பேரை போலீசார் அழைத்து விசாரணை செய்தனர். அப்போது அவர்கள் முன்னுக்கு பின்னான முரணான பதில் அளித்ததால் சந்தேகமடைந்ததால் போலீசார் அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று அவர்களை பெண் போலீசார் சோதனை செய்த போது 2 பெண்கள் காலில் டேப்புகள் 2 காலிலும் டேப்புகள் அணிந்து புதுவையில் இருந்து சுமார் 230 மதுபானங்களை நூதன முறையில் கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து செஞ்சி பகுதியை சேர்ந்த மூதாட்டியான யசோதா, சின்ன பாப்பா ஆகிய இருவரையும் போலீசார் விசாரணை செய்தனர். விசாரணையில் புதுவையில் இருந்து மதுபானங்களை கடத்தி செஞ்சி பகுதிக்கு விற்பனைக்கு எடுத்துச் சென்றதும் விசாரணையில் தெரிய வந்தது. இவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட யசோதா மீது சுமார் 15க்கும் மேற்பட்ட மதுபான கடத்திய வழக்கும், சின்ன பாப்பா மீது சுமார் 20க்கும் மேற்பட்ட மதுபானங்கள் கடத்திய வழக்கும் பல்வேறு காவல் நிலையங்கள் நிலுவையில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர்கள் நூதன முறையில் மதுபானங்களை கடத்தும் தொழிலை தொடர்ந்து செய்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சையத் அபு. புடவைக்குள் தனி உடை அணிந்து நூதன முறையில் புதுச்சேரியிலிருந்து மது பாட்டில்களை கடத்தி வந்த 2 பெண்களை கைது செய்த திண்டிவனம் போலீசார் அவர்களிடமிருந்து 230 மது பாட்டில்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.